ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 797 ஆரம்பிக்கிறது. அவர்களை மட்டம் தட்டுவதற்காக சொல்லவில்லை. யாரையும் மட்டம் தட்டி பேசுவது தான் எல்லாவற்றையும் விட மட்டம். தற்பெருமை எடுத்துக்கொள்வதும் மட்டம்தான், அகங்காரம்தான். ஆனால் நம்மை அவர்கள் தாக்கி கேலி பண்ணும்போது ஏன் அப்படி பண்ணுகிறார்கள் என்று பார்க்க வேண்டியதாகத்தானே இருக்கிறது. அந்த ரீதியில்தான் சொல்வது. 1500 வருஷத்துக்குள் இலக்கியம், அரசாட்சி, வியாபாரம், சயின்ஸ், ஹைஜீன் என்ற எல்லாவற்றிலும் அவர்கள் எப்படி அதிசயமான அபிவிருத்தி கண்டிருக்கிறார்கள் என்பதை புகழ்ந்து பாராட்டவும் தான் வேண்டும். எந்த விஷயத்தையும் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எப்படி விடாமுயற்சியுடன் அடிவரையில் போய் ஆராய்கிறார்கள் என்பதையும் போற்றி சொல்லவே வேண்டும். நஷ்டப்பட்டு போன நம்முடைய அநேக சாஸ்திரங்களை எங்கெங்கேயோ ஏட்டுச்சுவடுகளில் அறிபட்டு போய் கொண்டிருக்கும் போது தேடி தேடி கண்டுபிடித்து பெருசு பெருசாக இண்டெக்ஸ், கன்கார்டன்ஸ் என்றெல்லாம் அவர்கள்தான் புஸ்தகம் போட்டு ரட்சித்து கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு நாம் அவர்களிடம் எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கிறோம். உழைப்பு, பங்க்சுவாலிட்டி போன்ற பல விஷயங்களில் நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் உள்ள சில தப்பான போக்குகளையும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. குறிப்பாக நம்மை அவர்கள் தாக்க வரும்போது அஃபென்சிவாக போகாமல், நாம் அவர்கள் மேல் முதல் தாக்குதலில் இறங்காமல் டிஃபென்சிவில், அதாவது நம்மை அவர்கள் தாக்கும்பொழுது நம் தற்காப்புக்கான எதிரடியாகத்தான் சொல்வது. அவர்கள் ஓரியண்டலிஸ்ட்கள் சொல்வதில் மூலாதார கோளாறு மனோதத்துவ ரீதியிலானது. அதோடு ஒரு உள்நோக்கமும் உண்டு. என்னதான் சயின்டிஃபிக் ரிசர்ச் அது இது என்று அப்படியே நடுநிலை தப்பாமல் சொல்வதாக சொல்லிக்கொண்டாலும் மனுஷர்களாக பிறந்தவர்களை சைக்கலாஜிக்கல் அபிமானங்கள் விடுவதே இல்லை. நம்மூரிலேயே பிரத்யட்சமாக பார்க்கிறோம். மூட நம்பிக்கைகளை குழி தோண்டி புதைக்கவே தான் நாங்கள் வந்திருக்குமாக்கும் என்று சொல்லிக்கொண்டு பகுத்தறிவாதிகள் என்றே ஒரு கட்சியாக புறப்பட்டிருப்பவர்களை பார்க்கிறோம். சாஸ்திர புராணங்களை இவர்கள் பகுத்தறிவினால் ஆராய்ந்தே ஏகமாக கண்டனமும் கேலியும் செய்கிறார்கள். ஆனால் வெள்ளைக்காரன் வார்த்தையை நம்பிக்கொண்டு தங்களுடைய தனி இனம் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற இனம் என்றும் தாய் பாஷை என்றும் வந்துவிட்டால் இவர்களுடைய பகுத்தறிவு போன இடம் தெரியவில்லை. ஜாதியிலே உசத்தி சொல்கிறார்கள் என்று சில பேரை திட்டிக்கொண்டே எங்கள் இனத்தைப் போலவே உசத்தி எதுவும் கிடையாது என்றும் இவர்கள் சொல்வது எப்படி பகுத்தறிவு என்று புரியவில்லை. தங்கள் பாஷையை விடவோ அதற்கு சமதையாகவோ எதுவுமே எங்கேயும் கிடையாது. தங்களுடைய பண்பாட்டை விட புராதனமாகவோ அதற்கு கிட்டே வரக்கூடிய லாயக்கோ உள்ளதாக எதுவுமே கிடையாது என்று ஒரே பிடிவாதமாக சாதிக்கிறார்கள். இதை பார்க்கும்போது சாஸ்திரகிரிகளை விட இவர்களுக்குத்தான் ஜாஸ்தி சூப்பர்ஸ்டிஷன் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. எந்த பாஷையில், எந்த பண்பாட்டில் உயர்வாக எது இருந்தாலும் அதெல்லாம் எங்களிடம் இரவல் வாங்கியது தான் என்கிறார்கள். வாஸ்தவத்தில் கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனையில் கொஞ்சம் கூட குறுகிய நோக்கமோ தயக்கமோ இல்லாமல் நல்லதுகளை எல்லாம் அன்போடு வரவேற்று தனதாக்கி கொண்டிருப்பதில் முதலாவதாக நிற்பது தமிழ் பாஷையும் பண்பாடும் தான். ஆனாலும் நாங்கள் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டே நடுநிலைமையில் பார்க்காமல் தாங்கள் கொடுக்கல் மட்டுமே செய்தவர்கள் வாங்கலே கிடையாது என்கிறார்கள். தன்னினம் என்று ஒன்றை நினைத்துவிட்டால் அதில் இப்படி அறிவுவாதங்களை மீறிய அபிமானம் ஏற்பட்டு விடுகிறது. சயின்டிஃபிக் ரிசர்ச் என்று புறப்பட்ட ஓரியண்டலிஸ்டுகளையும் இந்த அபிமானம் விடவில்லை தான். இன்றைக்கு தாங்கள் மேல் கையாக ஓங்கியும் இந்தியா கீழ்கையாக தங்களிடம் தாழ்ந்தும் இருந்தாலும் ஆதியில் தங்களுக்கு நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியாத காலத்தில் இந்தியா மகத்தான கலாச்சாரத்துடன் விளங்கியிருக்கிறது என்பதை அவர்களால் ஏற்று ஜீரணித்து கொள்ள முடிவதில்லை. அவர்கள் தற்காலத்தில் பார்த்த இந்து சமுதாயத்தில் பல குறைகள் இருப்பதாக நினைத்தார்கள். அவர்களுடைய நவீன சயின்ஸ் அறிவு இங்கே இல்லை. அவர்கள் சொல்லிக் கொடுத்ததுதான் இவர்கள் தெரிந்து கொள்ள இருந்தது. அவர்களைப் போல சுகாதாரமாக இல்லாமல் ஏராளமான ஜனங்கள் ஒரே அசுஷியான சூழ்நிலையில் வியாதியும் முக்கியமாக சிறுவயதிலேயே செத்துப்போய் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் உள்ள சமத்துவம் இங்கே இல்லாமல் ஜாதி, கிளை ஜாதி என்று ஒரேடியாக பிரித்து வைத்து ஜாதியே இல்லாத பஞ்சமர் என்று வேறு ஒரு பெரிய கூட்டத்தை ஒதுக்கி வைத்திருந்ததும் அவர்களுக்கு புரியவில்லை. நம்மில் கல்வி, அறிவு, சுகாதாரம் முதலியவற்றில் முன்னேறியுள்ள ஜாதிக்காரர்களும் அவர்களுடைய சயின்ஸுக்கு ஒத்துவராத சாஸ்திர கொள்கைகளையும் காரியங்களையும் பின்பற்றி வருவதும் அவர்களுக்கு ஏற்கவில்லை. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.